ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் வித் மேட்சிங் ஷர்ட். SVGயின் பாரம்பரியமிக்க தூய்மையான பசுனை மற்றும் நாட்டு சர்க்கரை. இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் என்னன்னா தான் கொண்டாடப்படணும், கணவனால் கொண்டாடப்படணும்னு நினைக்கிறாங்க. 100% நினைக்கிறாங்க, நிஜமா நினைக்கிறாங்க. அது இயல்புதான். ஆனால் 45-50 வயசுக்கு அப்புறம் டைவர்ஸே வாங்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? உங்களுக்கான பிரச்சனைகளை பாக்யராஜ் பூர்ணிமாவுக்குமே கூட அதீதமான ஒரு இடைவெளிகள் உள்ள எல்லாம் வந்திருந்தாலுமே கூட தொடர்ந்து அதை புரிஞ்சுக்கிட்ட பூர்ணிமா அது தவற பாக்யராஜ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். 50 வயசுக்கு மேல டைவர்ஸ் ஆகுறவங்களுக்கு பெண்களுக்கு ஏதோ ஒரு உறவு சார்ந்து வந்துருவாங்க. ஆனா ஆணோட நிலைமையை யோசிச்சு பார்த்தீங்களா? அது அவங்க மனைவிங்க தான் யோசிக்கணும். அது பெரும்பாலும் அந்த 55 வயதுக்கு மேல அதிகமா பாதிக்கப்படுறது உண்மையா நளினி ராமராஜன், சீதா பார்த்திபன். இவங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க. ஏன்னா அவங்க அந்த ஒரு புகழ் வெளிச்சத்துல, சினிமா வெளிச்சத்துல இருக்காங்க. இவங்க 2 பேருமே விவாகரத்து பெற்ற ஜோடிகள் தான். விவாகரத்துக்கு பிறகு இப்போ ஆண் வெளியில போறதா தான் சொல்றாங்க. ஆனா அலுவலகத்துல அவருக்கு கொடுக்குற ப்ரெஷர் அது எல்லாத்தையும் தாண்டி எப்படா வீட்டுக்கு போகும், முகத்தை பார்த்தோன்னே ஒரு வாய் தண்ணி குடிக்கும், நல்லா சமைச்சு வச்சிருப்பா, சாப்பிடலாம், குழந்தைங்களோட டைம் பண்ணாங்க. இது ஒரு ஆணுடைய மனநிலை. ஆனா எப்போ வருவீங்கன்னு ஃபோன் பண்ணி ஆனா 50 வயசுக்கு அப்புறம் டைவர்ஸ் பண்ணும் பொழுது எதுக்கு இப்ப நீ டைவர்ஸ் பண்றவனுக்கு என்ன ஆக போகுது, இப்ப நீ என்ன பண்ண போற டைவர்ஸ் வாங்கிட்டுங்கிற கேள்வியை அக்கம் பக்கத்துல எல்லாருமே கேட்குறாங்கல்ல. சிம்பிளா பதில் சொன்னா, வணக்கம் மேம். சமீப காலங்கள்ல ஒரு 50, 55, 60 வயசுலலாம் டைவர்ஸ் கேட்டு வரவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதிகமா பார்க்க முடியுது. நீங்களும் ஃபேமிலி கேஸ் பார்க்கக்கூடிய அட்வொகேட் தான். ஒரு அட்வொகேட்டா இதை எப்படி பார்க்கணும், என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? என்ன காரணமா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? விவாகரத்தை கேட்டு வழுவதற்கு வயது ஒரு தடை கிடையாது. திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த உறவை முறிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா சட்டம் ஒரு கால வரையறை நிர்ணயித்து வச்சிருக்கு, 1 வருடமாவது. இப்ப இல்லையா, இப்போ நிறைய வழக்குனால ஒரு 6 மாத காலமாவது நீங்கள் அந்த திருமண பந்தத்துக்குள்ள இருக்கணும். அதற்கு பிறகு உங்களுடைய கருத்து வேறுபாடு, முரண்பாடு இல்லை, இது திருமணமே இல்லை, நல் அண்ட் வாய்டா இருக்கு அப்படிக்கான ப்ரூஃப் நீங்க கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நீதிமன்றம் அதற்கான பரிகாரத்தை உங்களுக்கு கொடுக்குது. இதுல எதுக்கு வயசு அப்படின்ற மாதிரி நீங்க ஏன் யோசிக்கிறீங்கன்னா காரணம் நான் சொல்றேன். நீங்க கேள்வி கேட்டதுக்கான காரணத்துல, ஏன்னா இளம் வயதினர் புரிஞ்சுக்க முடியாம இருக்காங்க. இந்த குடும்ப சூழல அவங்க வளரல, பல்வேறு காரணங்கள், வெளியிடங்க போறாங்க வராங்க, அதை பாக்குறாங்க இதை பாக்குறாங்க, இப்படி இருக்கு. இப்படிப்பட்ட காரணத்தை தானே பொதுவா இந்த சொசைட்டி பார்த்துருக்கு. ஆனா 50 வயசுக்கு அப்புறம் டைவர்ஸ் பண்ணும் பொழுது எதுக்கு இப்ப நீ டைவர்ஸ் பண்றவனுக்கு என்ன ஆக போகுது, இப்ப நீ என்ன பண்ண போற டைவர்ஸ் வாங்கிட்டுங்கிற கேள்வியை அக்கம் பக்கத்துல எல்லாருமே கேட்குறாங்கல்ல. சிம்பிளா பதில் சொன்னா போதுண்டா சாமி, இதுதான் அதுக்கான பதில். போதுண்டா சாமி. இந்த போதுண்டா சாமி ஆண்களோட மைண்ட் வாய்ஸா பெண்களுடைய மைண்ட் வாய்ஸ்? இருபாலருக்கும் பொதுவானதுதான். இப்ப சமீபத்துல ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலி உண்மையா நடந்த சம்பவம், அதை தான் படமா எடுத்திருந்தாங்க. ஒரு கணவர் நல்லா அரசு வேலை செய்யக்கூடியவர். அவருக்கு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு இந்த ஊருக்கு டக்குன்னு அவங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு கணவர். மனைவி படிச்சிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு சரியா தெரியல. ஐ திங்க் படிச்சிருப்பாங்க, டிகிரி, அவங்க டிகிரி முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய வேலையே காலையில எந்திரிச்சுக்கணும், ஒரு 3 வகையான சட்னி, சுட சுட டிஃபனு. அவருக்கு என்னன்னா, ஏன் வீடு பக்கத்துல வச்சுக்குவாருன்னா மதியானம் லஞ்சுக்கு வருவாரு, சுட சுட சாதம், அதுக்கேற்ற காய்கறி வகைகள், திருப்பி போவாரு. இடையில இடப்பலகாரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக வருவாரு, பலகாரத்தை சுட சுட சாப்பிடுவாரு, போவாரு, திருப்பி நைட்டு வருவாரு, நைட்டு அவருக்கு சுட சுட சாதம். கிட்டத்தட்ட 55 வயதாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த அம்மாவுக்கு. அவங்க நீதிமன்ற வழக்கறிஞர்களை அணுகி இந்த விவாகரத்து வழக்கு கோரி வராங்க. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா என்னன்னா, அவங்க சொன்ன அந்த வார்த்தை தான், போதும், இதுக்கு மேல என்னால முடியல. அதுக்கு என்ன அர்த்தம்? போதும் அப்படின்னு நோ மீன்ஸ் நோ, ஓகே, பட் போதும் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுக்க முடியல. சார், வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க உங்களுக்கு வெறும் ஆக்கி போடுறதுக்காக வரவங்க கிடையாது இல்லையா. உங்க வயிற்று, உங்க இறைப்பையை மட்டும் நிரப்பக்கூடியவங்க கிடையாது. நீங்க அவங்க கர்ப்பப்பையை நிரப்பி விடுறீங்க, அவங்களுடைய இறைப்பையை நிரப்பி விடுறாங்க, அது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை கிடையாது. நிறைய இடங்களை இணையர்கள்னு சொல்றாங்க, துணைவின்னு சொல்றாங்க, மனைவின்னு சொல்றாங்க. ஒரு ஆண் பெண்ணை மட்டும்தான் திருமணம் பண்ணிக்கிறா. ஒரு பெண் அந்த குடும்பத்தையே சேர்த்து திருமணம் பண்ணிக்கும் போது வரது திங்கிறது தூங்குறது, வரது திங்கிறது தூங்குறது, இதுக்கு வேணும் இது வேணும்ன்ற எந்த ஒரு இதுவும் இல்லை. உனக்கு வகையை ஆக்கி வச்சா தின்னுட்டு போனா எதுக்கு சார் இந்த வாழ்க்கை? இந்த இணையர் இந்த புரிதல் திருமணமான புதுசுலயே வர வேண்டியது இல்ல, அட்லீஸ்ட் திருமணமான ஒரு 7 வருஷத்துக்குள்ள வர வேண்டிய ஒரு புரிதல் தானே. ஏன் 55 வயசுக்கு அப்புறம்
இப்படி ஒரு முடிவு எடுத்து போறாங்கங்கிறப்ப நம்ம யோசிக்க தோணுதுல்ல. கட்டாயமா 55 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அம்மாக்கு 55 வயசுனா இவங்களுக்கு எப்ப திருமணமா இருக்கும்? ஒரு 18 வயசுல இருக்குமா? சரி, ஒரு 20 வயசுல கூட வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். அப்ப இருந்த காலகட்ட சூழல்களை யோசிச்சு பாருங்க. அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க? இதுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு, உன்னை நம்பிதான் இந்த குடும்பம், நீதான் இந்த குடும்பம், நீதான் இந்த குடும்பம்னு பேருக்கு சொல்றாங்க. ஆனா அங்க அவங்க பேரளவுல கூட அவங்க அந்த ஒரு அங்கமா இருக்க மாட்டாங்க. வெறும் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் செய்யக்கூடிய சாதாரண ஒரு வேலை செஞ்சுட்டு நான் தான் மனைவி, நான் தான் குடும்ப தலைவி, நீ தான் எல்லாம் பொறுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு மாய பிம்பைக்குள்ளே வளர்ந்துட்டாங்க. அப்ப குடும்பத்துல மனைவியானவள் அங்கீகரிக்கப்படவில்லை, அதனால டைவர்ஸ் நோக்கி அவங்க முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? கட்டாயமா இதுதான் உண்மை. மனைவி எங்க வந்து ஊருக்கே வந்து பட்டு குஞ்சம்னாலும் வீட்டுக்கு தொடப்பக்கட்டை அப்படிங்கிற மாதிரியான சூழல்கள் தான் பல பெண்கள் துணிஞ்சு விவாகரத்து வழக்கு கோரி வருது. அதுல குறிப்பா ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க சொன்ன மாதிரி 55 60னா குழந்தைகள் வளர்ந்துட்டு பெரியவங்க ஆயிடுவாங்க. இனி அந்த குழந்தைகள் வந்து நம்மள டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இனிமேல் எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு கேட்க கூட எனக்கு இந்த வீட்டுல சுதந்திரம் கிடையாது. ஒரு தையல் வேலையா இருக்கட்டும், ஒரு கோலம் போடுதா இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில அவங்கள மைண்ட வந்து டைவர்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு 55 வயசுல ஒரு பெண் வந்து டைவர்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா குடும்பத்துல ஒரு சரியான அங்கீகாரமா அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு காரணத்தை சொல்லிட்டீங்க. என்ன மாதிரியான அங்கீகாரம் வேணும்னு பெண்கள் பொதுவா இப்ப எதிர்பார்க்கறாங்க? என்ன மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடியவங்க என்னன்னா படிச்ச பெண்களா வேணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்ப ஆண்களோட மைண்ட் செட். ஆண்களோட நான் பெண்களோட மைண்ட் செட்ல இருந்து சொல்லுங்க, அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த அங்கீகாரம் என்ன? இது ஏன் வீடுன்னு உணர்ற மாதிரியான ஒரு பாதுகாப்பு சூழல் ஃபர்ஸ்ட் அதுதான். அதுதானே இருக்கும் பொதுவா. யார் சொன்னது? நீங்க எத்தனை வீட்டுக்குள்ள போய் நீங்க பாத்திருக்கீங்க? இது உன் வீடுன்னு சொல்லுவாங்க. இனிமே இதுதான் உன் வீடு அப்படிதான் நீ நினைச்சுக்கணும்னு சொல்லுவாங்கன்றது 2வது பாயிண்டா தான் வரும். நம்ம மைண்டுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் திணிக்கும் போது சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம அந்த ஒரு இதுலயே போவோம். இது ஏன் வீடு, இது ஏன் வீடு அப்படின்னு பண்ண அங்க போகும்போது நீயும் இந்த வீட்டுல ஒருத்தி, நீதான் இந்த வீடுன்றதெல்லாம் கிடையாது. அப்புறம் வந்துட்டு நீ இந்த வீட்டுல ஒருத்தியா இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வரும். அதுக்கப்புறம் நீ இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வரும். நீ இருந்தா என்ன இல்லைன்னா என்னன்ற அந்த கட்டம் வரும்போதுதான் நீங்க சொன்ன அந்த 55 65 வயசு எல்லாமே ஆனா நீங்க சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்துமே ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டுல இருந்தது. ஆமா, எஸ். ஆனா இப்ப அப்படி இல்லையே. யார் சொன்னது? நம்ம அப்படி இல்லையே நம்ம பொதுவா நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஒருவேளை அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா பொதுவா பரவலா அப்படி இல்ல, மாறி போயிருச்சு. நான் சொல்லட்டுங்களா? ஹிந்து மேரேஜ் ஆக்டா இருக்கட்டும், இல்ல ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இப்பதான் உருவான சட்டங்கள் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் முன்னாடியே இருந்துச்சு. எப்ப இருந்தது? இப்ப இருந்தது கிடையாது. நீங்க பிரெஞ்சு காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா வழக்குகளை 3ஆவே பிரிச்சாங்க. ஒண்ணு குற்றவியல் வழக்குகள், ஒண்ணு வந்து உரிமை மீதான வழக்குகள், இன்னொன்னு குடும்ப வழக்குகள். குடும்ப வழக்குகள் உள்ள பார்த்தா விவாகரத்து வழக்குகள் இருந்திருக்கு. சரிங்களா? இன்னைக்கு என்னன்னா அதிகமா பேசப்படும் போது ஒருவேளை ஒரு ஆப்ஷன் எடுத்து பார்க்கலாமோன்னு ஒவ்வொருத்தர் எடுக்கிற முயற்சிகள் சக்சஸ் ஆகும் போது அதை பார்த்தோன்னே இப்படி ஒரு வழி இருக்கு, இதை விட்டாவது நம்ம வெளியில வந்துடலாம் அப்படின்ற அந்த மன உளைச்சலுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆளாகும் போது அவங்க இதை ஒரு கையில ஒரு கடைசியா ஒரு ஆயுதமா எடுக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுல ஒரு பெண் கணவருடைய வீட்டை தான் வீட்டாவே பாவிக்கல அப்படி ஒரு சூழல் இருக்குன்னு சொல்றீங்களே. ஆனால் ஒரு பெண் கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்குள்ள வரும் பொழுது மாப்பிள்ளையோட சொந்த பந்தங்களுடைய வருகை குறைவாகவும் பெண்ணுடைய சொந்த பந்தங்களுடைய வருகை அதிகமாகவும் இருக்கக்கூடியது தானே இயல்பா அதிகமா நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கிறப்ப அந்த பெண் தன்னுடைய வீட்டா அது நினைச்சதுனால தானே பெண் சார்ந்த சொந்த பந்தங்கள் அதிகமா அந்த வீட்டுக்குள்ள வராங்க. பெண்ணை நீங்க திருமணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, ஏன் அவங்க அதிகமா வர வேண்டிய சூழல் இருக்குன்னா அதுக்கான சூழலை உருவாக்குறதே இந்த ஆண்கள் தானே. ஆண் வீட்டார்கள் தானே, மாப்பிள்ளை வீட்டார் தானே. சுத்தி இங்க பாருங்க, பெண் மீது இருக்கக்கூடிய பாசத்தின் காரணமா அந்த பெண்ணுடைய சொந்த பந்தங்கள் அதிகமா வந்துட்டு போறாங்க அப்படின்னு பார்க்கலாம்ல, அப்படி எடுத்துக்கலாம்ல. இல்ல அது வேற மாதிரியான பார்வை. அப்படி வர கூடவங்களுக்கு ஏன் விவாகரத்து வழங்குது? பெண்ணை பாசமா வந்து பாத்துட்டு போறவங்களுக்கு வந்து அப்ப என்னன்னா பெண் வீட்டார் கண்காணிப்புல இருக்காங்க, பேசுறாங்க, வராங்க, போறாங்க, தொடர்ந்து சொந்த பந்தங்கள் உருவாகுதுன்னு இருக்கணும். இது வந்து வேறு மாதிரியான பார்வை. அந்த ஆண் மகனுடைய அதாவது அந்த மாப்பிள்ளையுடைய சொந்த பந்தம் அந்த வீட்டுல வெயிட்டா இருக்கிறத விட அதிகமா வந்துட்டு போறதை விட அந்த பெண்ணுடைய அந்த மனைவியோட சொந்த பந்தங்கள் தான் வெயிட்டா ஸ்ட்ராங்கா அங்க இருக்குங்கிறது ஒரு பொதுவான பார்வை. நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன். இல்ல, இது கிடையவே கிடையாது. ஏன்னா இவங்க மாப்பிள்ளை வீட்டை சார்ந்தவங்க எல்லாம் அங்கேதான் இருக்காங்க, அவங்க வந்துட்டு போறவங்க கிடையாது. பெண் வீட்டுல இருக்கவங்க தான் வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க. இன்னொன்னு பெண் வீட்டை சார்ந்தவங்க இருக்கிறத கொஞ்சம் நம்மள வந்து கொஞ்சம் அவமானமாவோ இல்ல அது ஒரு கௌரவ குறைவாகவோ. நான் அப்படி பார்க்கல. நான் சொல்றது எல்லாமே எங்க வீட்டுல, எங்க அக்கா வீட்டுல, எங்க மாமா வீட்டுல, எங்க அண்ணன் வீட்டுல, எங்க சொந்த பந்தத்துக்குள்ள இருக்கிறத வச்சேதான் நான் இந்த கேள்வியே கேட்டேன். ஆக்சுவலி ஓகே, இது கௌரவ குறைச்சலால நான் அப்படி சொல்ல இல்ல, முன்னாடி பார்க்கப்பட்டது நான் சொல்ல வந்தேன். இப்போ ஒரு மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுல இருந்து வராங்கன்னா அன்னைக்கே இருந்துட்டு தங்கலாம் மாட்டாங்க. வந்தமா பார்த்தோமா கொடுத்ததை கொடுத்தோமா போனோமா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா பெண் வீட்டுல வரவங்க தங்குவாங்களே,
பெண்ணோட சொந்த பந்தம் வரவங்க. ஆனா ஆண் வீட்டுல வரவங்க தான் தங்க மாட்டாங்க. ஐயோ இது புதுசா இருக்கே. நீங்க சொல்ற தனி குடுத்தனத்துக்கு ஓகேப்பா. சரி. பட் மாமியார் வீட்டோட கூட்டு குடும்பமா வாழ்றவங்களுக்கு இது பாசிபிலிட்டிஸே கிடையாது. இந்த நேத்து கூட பாரு கல்யாணம் ஆகி சரி, ஒரு வாரம் கூட இல்ல. ஓகே. அந்த சமூகம் கேட்கக்கூடிய கேள்வியை நான் இப்ப உங்கள்ட்ட கேட்கிறேன். 55 வயசுக்கு மேல ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ டைவர்ஸ் வாங்கி என்ன பண்ண போறாங்க? நிம்மதியா தூங்குவாங்க. ஒரு 8 மணி நேரம் தூக்கம். 6 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சுக்கிற டைமிங் கிடையாது. 55 வயசுக்கு மேல எனக்கு முதுகெலும்பு தேய்மானம், மூட்டெலும்பு தேய்மானம், எனக்கு மன நிம்மதி இல்ல. எனக்கு பிடிச்ச ஒரு கோவில்ல போயிட்டு இறைவனை ஒரு 10 நிமிஷம் தரிசனம் பண்ணணும். எனக்கு பிடிச்ச படத்துக்கு ஹரிபரியா ஆட்டோ டாக்ஸி 10 பேரை முன்னாடி ஏத்து இந்த அவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு சொன்னியா, இவங்கள கூப்பிட்டு அவங்கள கூப்பிடலையே, இவன் மட்டும் போயிட்டு எனக்கு சொல்லாமலே போயிட்டா, அவ பிளான் பண்ணி செஞ்சா. ஒரு தனிமையான ஒரு ஷாப்பிங் நான் போறேன். எனக்கு பிடிச்ச ஒரு பொருளை நான் தேடி போறேன். எனக்கு பிடிச்ச வண்ணத்துல நான் ஒரு உடை அணியணும்னு நினைக்கிறேன். போற ஒரு 1/4 மணி நேரம் நான் தேடி பாக்குறேன். எனக்கான உடை கிடைச்சிருச்சு, எடுத்துட்டு வரேன். அதை போட்டு பார்க்கக்கூடிய ஒரு இது. இது பெண்களுக்கும் பொருந்தும், ஆண்களுக்கும் பொருந்துமா? கட்டாயமா பொருந்தும். ஓகே. பெண் இப்ப ஆண் வெளியில போறதா தான் சொல்றாங்க. ஆனா அலுவலகத்துல அவருக்கு கொடுக்குற ப்ரெஷர் அது எல்லாத்தையும் தாண்டி எப்படா வீட்டுக்கு போவோம், முகத்தை பார்த்தவொடனே ஒரு வாய் தண்ணி குடிக்கும், நல்லா சமைச்சு வச்சிருப்பா, அதை சாப்பிடலாம், குழந்தைங்களோட டைம் பண்ணலாம்னு இது ஒரு ஆணுடைய மனநிலை. ஆனா எப்ப வருவீங்க எப்ப வருவீங்க எப்ப வருவீங்கன்னு ஃபோன் பண்ணி குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணுமே என்னாச்சு, அதுக்கப்புறம் கரண்ட் பில் கட்டணுமே என்னாச்சு, பால்காரனை கொடுக்க வேண்டிய கணக்கு என்னாச்சு, இந்த மாசம் இஎம்ஐ என்னாச்சு, இப்படி இந்த பிரச்சனைலாம் தாண்டி விட்டுட்டு வந்த பிறகும் அவருக்கும் 8 மணி நேரம் தூக்கம். இத்தனை மணிக்கு அலாரம் வந்துருச்சு நான் போக வேண்டிய நெசசிட்டியில, என்னோட 2 வீலருக்கு நான் பொறுமையா ஆஃபீஸ்ல போய் நான் பசங்களை கொண்டு போய் விடணும் நெசசிட்டியில, காலேஜ்ல கொண்டு போய் பேரண்ட்ஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதே கேள்வியை நான் கொஞ்சம் வேற மாதிரி மாத்தி கேட்கிறேன். 50 வயசுக்கு மேல டைவர்ஸ் ஆனா யாருக்கு அதிகமா லாஸ்? அதாவது யார் அதிகமா பாதிக்கப்படுவாங்க அந்த ஏஜ்ல, ஆனா பெண்ணா? எனக்கு தெரிஞ்சு யாருமே பாதிக்கப்பட்டதில்லை இது வரைக்குமே. எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே நல்லா இருக்கிற அந்த ஏஜ்ல நம்ம ஒரு தனிமையை இது பண்ண மாட்டாங்களா? ஒரு தனிமையை ஃபீல் பண்ண மாட்டாங்களா? ஒரு வெறுமை, ஒரு வெற்றிடத்தை ஒரு ஆணோ பெண்ணோ ஃபீல் பண்ண மாட்டாங்களா? இத நீங்க ஏன் ஏஜ் கிரைட்டீரியாக்குள்ள கொண்டு வரீங்க? எப்போ நீங்க விவாகரத்து கேட்டு வரீங்க? அந்த ஏஜ்ல தானே அவங்களுக்கு அடிக்கடி உடல்நிலை பாதிக்கப்படும். அப்பதானே இன்னொரு துணை தேவைப்படும். அது ஆணுக்கும் பெண்ணுக்கு ஆணோட சப்போர்ட் தேவைப்படும். அந்த நேரத்துல டைவர்ஸ் வாங்கிட்டு 2 பேர் தனித்தனியா போய் இருந்தா அது துணையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல ஒரு உறவா இருக்கலாம், மகள் கூட இருக்கலாம், மகன் கூட இருக்கலாம், வேற யாராவது ஒரு உறவினர்கள் கூட இருக்கலாம். 50 வயசுக்கு மேல டைவர்ஸ் ஆகுறவங்களுக்கு பெண்களுக்கு ஏதோ ஒரு உறவு சார்ந்து வந்துருவாங்க. ஆனா ஆணோட நிலைமையை யோசிச்சு பாத்தீங்களா? அது அவங்க மனைவிங்க தான் யோசிக்கணும். அது இல்ல அவங்க உறவுகள் அது யோசிக்கணும். ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, பெரும்பாலும் அந்த 55 வயதுக்கு மேல அதிகமா பாதிக்கப்படுறது உண்மையா ஆண்கள் தான். இது ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டுதான் சார் ஆகணும். ஒத்துக்கிறீங்களா? இல்ல ஒத்துக்கிட்டுதான் ஆகணும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரிதான் பெண்கள் மீதான ஒரு இரக்க பார்வையோ ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சிரும். ஆண்களுக்கு அந்த வயசுக்கு அப்புறம் தான் கட்டாயமா ஒரு மாரல் சப்போர்ட் தேவைப்படும். யாரோ ஒரு மகளாவோ இருக்கட்டும், ஒரு மகனா கூட இருக்கட்டும், அந்த இடத்துல மனைவி அந்த இடத்த பூர்த்தி பண்ணக்கூடிய அந்த இடத்த வேற எந்த உறவுகளாலும் பூர்த்தி பண்ணிக்க முடியாது. பழைய பஞ்சகமா இந்த கேள்வியை நான் கேட்கல. ஆனாலும் ஒரு புரிதலுக்காக தான் நான் கேட்கிறேன். 45-50 வயசுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஈகோ தேவையா? ஈகோ அந்த வரட்டு கௌரவம் தேவையான்னு கேட்கிறேன். அங்க கௌரவமே இருக்காது. அப்புறம் வரட்டு கௌரவம், ஏன்னா எல்லாம் ஆடி முடிஞ்சிற வயசு. அப்புறம் எதுக்கு டைவர்ஸ் அந்த இடத்துல? அதுதான் டைவர்ஸுக்கு காரணம் வரட்டு கௌரவம், ஈகோ தானே. அந்த இடத்துல அது தேவையான்னு கேட்கிறேன். சில பேருடைய துரோகங்களை சுமந்து, ஏமாற்றங்களை சுமந்து, இதுக்கப்புறம் தொடர்ந்து இது ஏற்கனவே நிறைய வீடுகள்ல பார்த்தா 25 வருஷம்லாம் பேசாமலாம் கூட இருந்திருக்காங்க. 15 வருஷம் நானும் பார்த்திருக்கேன். எஸ், எனக்கு தெரிஞ்சு 64 வயசுல ஒரு பெரிய பிசினஸ் மேன் தான் ஒய்ஃபோட பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஒய்ஃப் பார்க்க வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ள போக முடியாது. வெளியே தான் ஹஸ்பண்டு கூப்பிடுவாரான்னு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெய்லி அந்த டோருக்கு வெளியே காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த 64-65 வயசுலயும் அவருக்கு அவ்வளோ வரட்டு கௌரவம் நான் பார்த்திருக்கேன். அவங்க அன்புக்காக ஏங்கி வருவாங்க. அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் அந்த ஏஜ் தான் அந்த அம்மாவுக்கும். நான் நேர்ல பார்த்திருக்கேன். சோ இந்த மாதிரியான நீங்க சொன்னீங்க இல்லையா, இதுலயே குடும்பம் குழந்தைங்களும் வளர்ந்துரும், உறவுகளும் வளர்ந்துருவாங்க, அவங்களும் பொருளாதார இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கான கான்வர்சேஷன் அங்கேதான் 25 வருஷமானாலும் சரி, 35 அந்த பேழை, அந்த மாய பேழை, கண்ணாடி பேழை உடையாமலே இருக்கும். அந்த அன்புன்ற ஒரு கல் எடுத்து அறிஞ்சிங்கன்னா அது ஒண்ணுமே இல்லாம போயிடும். பட் என்ன சொல்றது, அவங்களுடைய சூழல் அவங்களோட தேவையின் போது அதை நம்ம நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய சூழலுக்கு நாங்க வழக்கறிஞர்கள் இருக்கிறோம். வழக்குன்னு வந்தா நாங்க அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய சூழல். 45-50 வயசுக்கு அப்புறம் டைவர்ஸே வாங்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? உங்களுக்கான பிரச்சனைகளை அன்னன்னைக்கே பேசி தீர்த்துருங்க. லிஸ்ட் போட வேண்டாம். நேத்து நீ இதை செஞ்ச, முன்னா நேத்து என்ன பண்ண, உங்க அம்மா இதை பண்ணாங்க, அம்மா பண்ணாங்க. அதே நான் நிறைய என்னோட முன்னாடி இன்டர்வியூஸ்லயுமே நான் சொல்லியிருப்பேன்.
உறவு கணவன் மனைவிக்குள்ள பெண் குழந்தையா இருக்கட்டும் ஆண் குழந்தையா அவங்களே 3ஆம் நபர்கள் தான். கணவன் மனைவிக்குள்ள மட்டும்தான். சுத்தி அத்தனை சபை இருந்தாலும் என்னங்கன்னு கொள்ளக்கூடிய அந்த குரலுக்கு எந்த காது திரும்புதோ அதுதான் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வார்த்தை. திருப்பி சுத்தி எத்தனை பேர் 1000 பேர் இருந்தாலும் என்னங்கன்னு கூப்பிடும் போது அந்த வார்த்தைக்கு எந்த செவிகள் திரும்புதோ அவங்க தான் நல்ல உறவுல இருக்காங்க. மனைவியோட அந்த அழகான வார்த்தை என்னங்க அப்படிங்கிறது ஓகே. அந்த ஆண்கிட்ட இருந்து அந்த வார்த்தை எப்படி வெளிப்படும்? மா அப்படின்னு கூப்பிட்டாலே போதுமே. ஓகே. பேர் விட்டு கூப்பிட்டாலும் சில பேர் வந்து அம்மு, இப்ப நிறைய வந்து அம்மு, செல்லக்குட்டி, கண்ணுக்குட்டி என்னவோ பேர் வச்சுக்கிறாங்க. அது அவங்களுடைய பிரைவசி சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் என்னன்னா தான் கொண்டாடப்படணும், கணவனால் கொண்டாடப்படணும்னு நினைக்கிறாங்க. 100% நினைக்கிறாங்க. நிஜமா நினைக்கிறாங்க. அது வந்து அது இயல்புதான். ஆனால் நீ என்னால் மட்டுமே கொண்டாடப்படக்கூடியவள் என்ற அந்த ஒரு ஈகோ ஆண்களுக்குள்ள இருக்கிறதுனாலதான் இது வேறு மாதிரியான அது விஷயங்கள். அன்பின் பொசசிவ். அதுதான் சார். சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ வந்து என்ன உங்க அண்ணன் கிட்ட பேசுறேன், ஏன் உங்க அப்பா இனிமேல நான் உங்க அப்பா கிட்ட என்ன ரொம்ப நேரம் உங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன் போது அந்த சின்ன சின்ன அந்த கேள்வி விஷயங்கள் எல்லாமே தான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வழி வகுத்துரும். கடைசியில ஓவர் பொசசிவ்னஸ் இருக்கக்கூடாது, ஓவர் சந்தேகம் இருக்கக்கூடாது, கவனிப்பு இருக்கணும், காதல் இருக்கணும். இது இருந்தா நீங்க எந்த வயசுல டைவர்ஸ் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்க டைவர்ஸ் கேட்கும் பொழுது திருமணமான புதுசுல சின்ன சின்ன சண்டைக்கு கூட டைவர்ஸ் கேட்டு வருது 10-11 வழக்கமான ஒரு விஷயமா மாறி போயிருமேங்கிற ஒரு பயத்துல கேட்கிறேன். ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன். நளினி ராமராஜன், சீதா பார்த்திபன், இவங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த ஒரு புகழ் வெளிச்சத்துல சினிமா வெளிச்சத்துல இருக்கனால இவங்க 2 பேருமே விவாகரத்து பெற்ற ஜோடிகள் தான். விவாகரத்துக்கு பிறகு நீங்க சொன்னீங்களா 55 வயசு 65 வயசுன்னு, கிட்டத்தட்ட இப்ப நான் சொன்ன நடிகைகளுக்கும் ஒரு 55 இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படி இப்ப அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க? அன்புக்காக பார்த்து இப்ப எங்கிறாரு சொன்னாரா? அப்படியே அவரே சொன்னாரு. வெளிப்படுது அந்த வார்த்தைகள் அவரிடம் இருந்து வெளிப்படுது. ஏன்னா அவர் புகழ் வெளிச்சத்துல இருந்த பொழுது நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த இதெல்லாம் அந்த துறையில இருக்குன்ற பொழுது உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. நான் இவங்களோட இன்டர்வியூஸ் இவங்களுடைய விவாகரத்து சம்பந்தமான பார்க்கும்போது சீதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏர்னிங் பர்சன், திருமணத்துக்கு பிறகு நடிக்க கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்க. அவங்களுக்கு இருந்ததுக்கு நல்லா நடிச்சிடலாம். ஒரு கட்டத்துல குழந்தைகள் வளர்ந்ததுக்கு அப்புறம் இவருடைய வளர்ச்சி பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு. அப்ப ஒவ்வொரு தேவைக்கும் கணவனை சார்ந்து இருக்கும் பொழுதும் இன்னொரு சில இடையூறுகள் வரும்போது இவங்களுக்குள்ள பிரிவு வரதான் என்னுடைய அனுபவத்துல இருந்து நான் பார்த்தது. இப்போ குழந்தைங்கள் ஒவ்வொருத்தரா செட்டில் ஆயிட்டே இருக்காங்க. இப்ப சீதா செடி வளர்த்துட்டு இருக்காங்க, மரம் வளர்த்துட்டு விவசாயம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவர் எவ்வளவு தூரம் சினிமா பயணம் பண்ணி சினிமாவுடைய அப்ப இருந்த சினிமா வேற இப்ப இருந்த சினிமா வேறன்ற மாதிரி புரிதல் பார்த்திபனுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இதுதான். இருக்கும் பொழுதே பேசி தீர்த்து கொள்ளுங்கள், இருக்கும் பொழுதே ஒரு தேவையை உணர்ந்து செயல்பட்டுக்கோங்க. இப்ப பாக்யராஜ் பூர்ணிமாவுக்குமே கூட அதீதமான ஒரு இடைவெளிகள் உள்ள எல்லாம் வந்திருந்தாலுமே கூட தொடர்ந்து அதை புரிஞ்சுக்கிட்ட பூர்ணிமா அதை வந்து தவற வந்து பாக்யராஜ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. நான் விட்டுருந்துருக்கணும் பூர்ணிமா, இங்க அக்செப்டன்ஸ் இல்ல, அதனால சீதா வெளியில வர்றாங்க. அன்போட எதிர்ச்சொல் வெறுப்பு கிடையாது, விவகாரத்து அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இப்ப அப்படி புரிஞ்சுக்கலாம். அதுக்காக இதுதான் அர்த்தம்னு நம்ம அகராதி போட முடியாது. இதுக்கு நீங்க சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற சூழல்களுக்கு அது பொருந்தும். காரணம் என்னன்னா, என்னை ஏற்றுக்கொண்டு என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன வாழ்க்கை துணையை ஏத்துக்கிறவங்க என்ன வந்து வெறும் பயன்படு பொருளா இந்த ஒரு தேவைக்காக பயன்படுத்திட்டு தூக்கி எறியும் பொழுது அவங்களால அந்த ஏமாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல் வருது. அப்ப நீ எனக்கு வேண்டான்னு டக்குன்னு முடிவெடுத்துறாங்க. அதுதான் இங்க வந்து படுது. நான் சொன்னேன் அப்பவே அந்த விவாகரத்து வழக்குகள் ஏன் குவியல்னா குடும்பம் கையை பிடிச்சி இழுத்து வச்சுது. உனக்கு குழந்தை இருக்கு, கரியர் இருக்கு, நமக்கு கௌரவம் இருக்கு, மானம் இருக்கு, மரியாதை இருக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மைண்டுக்குள்ள திணிச்சு ஒரு மாதிரி கட்டாயப்படுத்தி வச்சிருந்தாங்க. இப்ப அப்படி இல்லை. பொருளாதார சூழ்நிலைகள் மாற்றப்பட்டிருக்கு. நீ இல்லைனாலும் என்னால வாழ முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்கள் வருதுனாலதான் அவங்க இந்த மாதிரியான முடிவுகளுக்கு செல்றாங்க. டைவர்ஸ்க்கு என்னெல்லாம் காரணம், ஏன் 50 வயசுல எல்லாம் டைவர்ஸ் கேட்டு வராங்க அப்படிங்கறத பத்தி நிறைய காரணங்கள் அடிக்கிறீங்க. நிறைய விஷயம் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி. நன்றி. ஒரே வெட்டில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். SVG-யின் பாரம்பரியமிக்க தூய்மையான பசுனை மற்றும் நாட்டு சர்க்கரை